சகரியா 2:5 நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதிலில்லாத பட்டணங்களாயிருந்தது. மதிலில்லாத பட்டணம். நம்முடைய வாழ்விலே மதில் என்ற வேலி இல்லாமல் இஷ்டத்திற்கு அலைந்து திரிந்து ஓடிக்கொண்டு வேதனைகளோடு இருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாயிருப்பேன் என்று. சாதாரணமான மதில் அல்ல, நம்மையும் நம் வீட்டையும் சுற்றி கர்த்தர் அக்கினி மதிலாய் வேலி அடைத்து நம் நடுவிலே மகிமையாயிருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். Have a nice day. God bless you.